ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸோட பேக் பார்ட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பேக் பார்ட்டோட ஸ்டிச்சிங் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவை மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை எடுத்துக்கலாங்க. முதல்ல மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி கீழே ராங் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு அது மேலே லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்லேயே மெயின் கிளாத்லேயே இருக்கிற சென்டர் அர்க்காத் ஒன்றா நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு லைனிங்கில் இந்த மாதிரி கழுத்துக்கு வரைஞ்சி வச்சுருக்கோம். கழுத்து ஷேப்புக்கு அந்த வரைஞ்சி வச்சது மேலேயே தையல் போட போகிறோம். அதே மாதிரி கீழே 1 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். முதல்ல துணி நகராமல் இருக்க இந்த மாதிரி சென்டரில் தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பக்கமும் பின் குத்திட்டு கூட தைக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்க நல்லா பின் குத்திட்டு அதுக்கப்புறம் தைங்க. அப்போ மெயின் கிளாத்தும் லைனிங்கும் நகராமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம சென்டரில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்க போகிறோம். சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடியே தைக்கிறத நிறுத்திடுங்க. இந்த அளவுக்கு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணி விட்டுறலாங்க. இப்படி தையல் போட்டோம் அப்படின்னா துணி நகராமல் இருக்கும். இப்போ நம்ம கழுத்து வளைவு வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அது மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்தை கட் பண்ணிவிட்டு தைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அது மேலேயே தையல் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்களுக்கு கழுத்து அகண்டு போகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்கும். கரெக்டாக அந்த வளைவுலையே கரெக்டாக இந்த மாதிரி நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், அந்த மாதிரி கையை கொடுத்து நல்லா துணியை வளைச்சி கொடுத்து தைக்கணும். நேராக வர்றதில் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாம். வளைவு வர்ற இடத்துல நல்லா துணியை வளைச்சி கொடுத்து அந்த வரைஞ்சிருக்கிறது மேலேயே கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. இப்போ கீழ்ப்பக்கம் தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே 1 இன்ச்சில் மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உள்ள லைனிங்கும் மெயின் கிளாத்தும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத மாதிரி எடுத்து விட்டு கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக 1 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக 1 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுருக்கம் இருந்தால் எடுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் தைச்சி பழகிறவங்க காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி தைச்சி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி நகண்டு வராமல் இருக்கும். உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. இப்போ மேலே கழுத்து பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு மீதி இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. தையல் மேலே பற்றாமல் கரெக்டாக ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அர்க்காத் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த அர்க்காத் கொடுக்குறப்ப தையல் மேலே பற்றாமல் கவனமாக அர்க்காத் கொடுங்க. இந்த அர்க்காத்து நேராக கொடுக்காமல் இந்த மாதிரி கிராஸாக கொடுத்தீங்க அப்படின்னா கழுத்து நல்ல ஷேப்பாக கிடைக்குங்க. இப்போது அர்க்காத் கொடுத்து முடித்தாச்சு. இப்போது லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்கும். அதுக்குள்ளே கையை விட்டு அப்படியே இந்த கிளாத்தை திருப்பிடணும். இந்த மாதிரி இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா மெயின் கிளாத்தோட கெட்ட பக்கம் உள் பக்கமாக போயிடும். நல்ல பக்கம் இந்த மாதிரி மேல் நோக்கி இருக்கும். இப்போது கழுத்தில் இந்த மாதிரி சுற்றி வளைவாக தையல் போட போகிறோம். அதே மாதிரி கீழேயும் ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம். லைனிங் கிளாத் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நீவி கொடுத்து அந்த எட்ஜிலேயே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அதுக்கு மேலேயே எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட லைனிங் வெளியே தெரியக்கூடாது. மெயின் ஃபேப்ரிக் மட்டும்தான் வெளியே தெரியணும். அந்த மாதிரி நல்லா திருப்பி கொடுத்து எட்ஜிலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக கழுத்து ஃபுல்லாக இதே மாதிரியே சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.
இந்த மாதிரி எட்ஜ் தையல் போட்டதுக்கப்புறமா இதுலேயே இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு கைடு அளவு கேப்பில் இன்னொரு தையல் போட போகிறோம். ஏற்கனவே போட்ட தையல்லேருந்து அந்த ஒரு கைடு அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக அதுலேயே இன்னொரு தையல் போட போகிறோம். இப்படி போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது ஒரு கைடு அப்படின்னா 1/4 இன்ச் அளவுக்கு இருக்கும். 1/4 இன்ச் கேப்பில் அது மேலேயே அதை ஒட்டி இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கழுத்தில் ஷேப் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். அவ்வளோதான், போட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குன்னு. அதே மாதிரியே கீழ்ப்பக்கமும் எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் வந்து சுத்தமாக வெளியே தெரியாத அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் நல்லா அழுத்தம் கொடுத்து எட்ஜிலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். துணியில் எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. நல்லா தடவி கொடுத்து நீட்டாக எட்ஜிலேயே ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போது அதுக்கப்புறம் 1 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த தையல் வந்து தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கலாம். இது போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அதுக்காண்டி போடுறேன். உங்களுக்கு இந்த தையல் போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி நீட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குன்னு. கழுத்து பக்கமும் கீழ்ப்பக்கமும் அடித்து திருப்பி தையல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ சுற்றி லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து எட்ஜிலேயே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி நம்ம வந்து மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். லைனிங்கை விட ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் போல் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருக்கோம். லைனிங் மேலே கரெக்டாக 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காண்டி தான் 2 பக்கமுமே இந்த மாதிரி எட்ஜிலேயே வந்து 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். உள்ளே வந்து சுருக்கம் எதுவுமே இல்லாத அளவுக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்து தையல் போடுங்க. அப்போ தான் வந்து தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இல்லாட்டி கிளாத் வந்து சுருக்கமாக இருக்கும். சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து கொடுத்து கரெக்டாக 1/4 இன்ச் கேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கில் தான் வந்து கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் கிளாத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே வந்து டாட் பிடிக்க போகிறோங்க. மேலே ஷோல்டரை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து அதோட மடிப்பு வந்து கீழே வந்து இந்த மாதிரி தெரியும். அந்த இடத்துல தான் வந்து டாட் பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு 1/2 இன்ச் வந்து டாட் பிடிக்க போகிறோம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச், மொத்தமாக 1 இன்ச் வந்து கிளாத்து விட்டுருக்கோம். ஸோ 1/2 இன்ச்சில் வந்து கீழே பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் ப்ளவுஸ் ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் ஆகிறப்ப இந்த மாதிரி க்ராஸாக ஷார்ப்பாக முடிகிற மாதிரி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இந்தளவுக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரியே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, லைனிங் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் பேக் பார்ட்டோட ஸ்டிச்சிங்கு. ஃப்ரண்ட் பார்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.